நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்த சகோதரர்களே, நேற்று நம்முடைய கமலாலயத்திலே சென்னையிலே குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 10 மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அது ஒரு கார்ப்பரேட் ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக அவர்கள் சமீபத்திலே கொடுத்த 4472 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் பிஜிஆர் என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனம் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. இதற்கு முன்னாடி சிஏஜி ஆடிட்டில் ஃபிளாக் ஆன ஒரு கம்பெனி, எந்த வேலையும் கூட முழுமையாக செய்யாத ஒரு கம்பெனி. இதற்கு முன்பு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 2006 11 வரை எப்படி இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த கம்பெனிக்கு வேலையை கொடுத்து அப்பொழுதும் செய்யாத ஒரு கம்பெனி என்று சொல்லியிருந்தோம். அதற்கு நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அதற்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதான் அப்படி பொய்யை மொத்தமாக கொண்டு வந்து அதை பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாங்கள் நல்ல ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம் என்று சொல்லியதை நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். மறுபடியும் அதற்கு நாம் சில விஷயங்களை இங்கே சொல்ல வேண்டும் என்றால், இந்த அரசு இப்போது என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 2 வருட காலம் டிலே ஆயிருக்கு, அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் டிலே ஆனதுக்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் நம்முடைய மத்திய அரசு அவர்கள் கொடுத்த நம்முடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை பார்க்கும் பொழுது இந்த 800 ப்ராஜெக்டுக்கு முதல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்தது 3/6/2009 5 ஆண்டுகள் கொடுத்திருந்தார்கள். அது எக்ஸ்டென்ஷன் ஆகி 2/6/2019 வரை இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் நிலுவையில் இருந்தது. அதன் பின்பு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து முடிந்து போன பின்பு மாநில அரசு 2 மாதம் கழித்து 16/8/2019 என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணி 11/12/2019 என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 800க்கு வந்துருச்சு. ஸோ இவர்கள் சொன்ன டிலே எதுவுமே கிடையாது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் முடிந்து மாநில அரசு அப்ளை பண்ணி 2 ஆண்டுகளில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இந்த 800 பவர் ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக விசேஷமாக 11/12/2019 இவர்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. அடுத்த நாளே, அதாவது 12/12/2019 அடுத்த நாளே வந்து பிஜிஆர் எனர்ஜிக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 10% பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலுவை இருந்த காரணம் இவர்கள் எதுவுமே கொடுக்கல. நம்முடைய டான்ஜெட்கோ வந்து 23/4/2021 அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றாங்க. அதற்கப்புறம் நேற்று நம்ம பிரஸ் மீட்ல விலாவரியா பேசியிருந்தோம். இப்ப இந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அரசு சார்பாக மத்திய அரசு தான் 3% குறைக்க சொல்லுச்சு, அதனாலதான் நாங்க 3% குறைச்சோம் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு 3% குறைக்க சொன்னது கொரோனா காலகட்டத்தில் 2020 டிசம்பர் 31 வரை தான் இது அப்ளிகபிள் சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மத்திய அரசு கொடுத்த இந்த அபிஷியல் மெமரண்டமே பாத்தீங்கன்னா 12/11/2020 அது அப்ளிகபிலிட்டியே டிசம்பர் 31 வரை தான். அதுக்கு மட்டும்தான் 3% குறைக்கணும். ஆனா இந்த கம்பெனி மத்திய அரசு 12/11/2020 இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை குறைக்க சொல்லி வந்த ஆர்டர் கூட 5 மாத காலம் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை கொடுக்காம 23/4/2021 வரை பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்காம டான்ஜெட்கோ அவர்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிருக்கு. நேத்து சொல்ற அமைச்சருடைய கருத்து உண்மையான அமைச்சர் பார்த்தீங்கன்னா, அமைச்சராக பேசாமல் பிஜிஆர் எனர்ஜியினுடைய பிரதிநிதியாக, பிஜிஆர் எனர்ஜியினுடைய வேலையாளாக, பிஜிஆர் எனர்ஜியில சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு நபர் போல தான் நம்முடைய அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இபி மினிஸ்டர் அவர் அதே லாஜிக்ல சொல்லணும் அப்படின்னா, மத்திய அரசு ஆணை வந்த பின்பு கூட எதற்காக 5 மாத காலம் பிஜிஆர் எனர்ஜி நீங்க சொல்ற அதே 3% பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்காம ஏன் இருந்தார்கள்? எதற்காக நீங்கள் ஆட்சியில் அமர்ந்த பின்பு 23/4/2021 கோர்ட்டுக்கு போறாங்க. நீங்க ஆட்சியில் அமர்ந்த பின்பு கோர்ட்ல போய் அவங்க வந்து பெட்டிஷனை வித்ட்ரா பண்றாங்க. 7/2/2022 பெட்டிஷன் வித்ட்ரா பண்றாங்க. நீங்க மார்ச் 9 கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலை, இந்த சம்பவம், இந்த நேரம் அனைத்தும் பார்க்கும் பொழுது திட்டம் போட்டு இதை இழுத்தடித்து இன்னொரு கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்ட் போகக்கூடாது என்பதற்காக நீங்க பிஜிஆர் ஃபேவர் பண்ணிருக்கீங்க. அதிலும் மிக முக்கியமாக
இந்த 9/3/2022 நீங்க பிஜிஆருக்கு இந்த திரும்ப டெண்டரை கொடுத்தீங்கன்னா பிஜிஆர் கம்பெனியில் நீங்க சொல்ற 3% கட்டுறது கூட பணம் கிடையாது. தொடர்ந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, தொடர்ச்சியாக லாஸை மட்டுமே பார்த்த கம்பெனி, பேங்க் அக்கவுண்ட்ல வெறும் 33 கோடி, அதாவது 31/3/2021 குவார்டர் முடியும் பொழுது வெறும் 33 கோடி ரூபாய் பேங்க்ல வந்து பணம் வச்சிருந்த ஒரு கம்பெனிக்கு இன்று 4472 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்க. இது பிஜிஆர் எனர்ஜியே சொல்றாங்க. இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனது போது செபிக்கு இந்த ஒரு கான்ட்ராக்ட் தான் பிஜிஆர் எனர்ஜியினுடைய பாதி ரெவென்யூன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பிஜிஆர் கம்பெனியினுடைய பாதி இன்கமே தமிழ்நாடு கவர்மெண்ட் 800ல கொடுக்கிற ஒரு பவர் ப்ராஜெக்ட் இன்கம் பொழுது அந்த கம்பெனி எப்படி ஒரு நிலையான உறுதியான கம்பெனி என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற கம்பெனி தமிழ்நாட்டில் இல்லையா? 2011 மேட்டூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் 1, 2 சரியாக செய்ய முடியாத ஒரு கம்பெனி, அதிலே 72 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்திய கம்பெனி. 2016 சிஏஜி ஆடிட்ல பிளாக் ஆன ஒரு கம்பெனி, இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி 113 கோடி ரூபாய் கேஷ் ரெசிப்ட் ஜெனரேட் பண்ண கம்பெனி, ஃபேக் பில்லை வச்சுன்னு சொன்ன ஒரு கம்பெனிக்கு எதற்காக போட்டி போட்டுக்கொண்டு நீங்க வந்து இந்த கான்ட்ராக்டை கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னதான் நீங்க தெளிவுபடுத்தினாலும் மக்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிற காரணக்கோசரம் இந்த பிஜிஆர் எனர்ஜியை வந்து நீங்க ஃபேவர் பண்ணிருக்கீங்க. இரண்டாவது, எதற்காக நம்ம கோபாலபுரம் குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மந்திரிக்கு கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. கோபாலபுரத்தில் இருக்கிற குடும்பம்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு நமக்கு தெரியல. அவர் எதற்காக வந்து இன்னொரு குடும்பத்திற்காக வந்து அவர் பேச வேண்டும் என்று தெரியவில்லை. அதனால் இந்த இபி மினிஸ்டர் அவரு நேற்று பேசும்பொழுது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி வந்து தரம் குறைவாக பேசியிருக்கின்றார். அது தரம் குறைவாக ஒரு மந்திரி பேசும் பொழுது நாமும் அதே பதிலே அதே பாணியிலே தரம் குறைவாக பேசும் பொழுது நமக்கும் அந்த மந்திரிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதாவது ஊழல் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று தமிழகத்திற்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இபி மந்திரி, தொட்டது அனைத்திலும் கூட ஒரு ஊழல் அரசனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரி, நான் சொல்லல, அவர் அங்கம் வகிக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மந்திரிக்கு கொடுத்த சர்டிபிகேட். அதே இதுல ஊழலுடைய தலைவனாக ஊழலுடைய தளபதியாக திகழக்கூடிய அந்த இபி மந்திரி இன்னைக்கு தான் வந்து நல்ல மனிதனாக நல்ல ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததாக தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்துக் கொள்வது மிகவும் நகைச்சுவையாகவும் நகைப்பாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், லாஸ் மேக்கிங் கம்பெனி, பணமே இல்லாத கம்பெனி, ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு கம்பெனிக்கு 4472 கோடி ரூபாய்க்கு கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷனை வித்ட்ரா பண்ண வச்சு டைமை இழுத்து அதை ஜவ்வு மாதிரி நீங்க பண்ணி உங்களுடைய ஓன் லாயர்ஸ் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி அதையெல்லாம் செட் பண்ணி அப்படி அந்த கம்பெனியை ஃபேவர் செய்ய வேண்டும் என்கின்ற என்ன ஒரு காரணம் இருக்கிறது? இந்தியாவில் நல்ல எக்ஸிக்யூட் பண்ற கம்பெனி யாருமே கிடையாதா? இதைவிட திறமையாக செயலாற்றக்கூடிய கம்பெனி இல்லையா? பெல் இல்லையா? ஏன்னா இதே 800 ப்ராஜெக்ட் முதலாக பெல் கம்பெனிக்கு வந்த பொழுது நமக்கு தெரியும். அப்ப பெல் கம்பெனி கோட் பண்ணது 4500 கோடி ரூபாய், பிஜிஆர் எனர்ஜி கோட் பண்ணது 4442 கோடி ரூபாய். அதாவது பெல் கம்பெனிக்கும் பிஜிஆருக்கும் மொத்த கேப்பே வந்து 58 கோடி ரூபாய் தான். ஆனா பெல் கம்பெனியோட கெப்பாசிட்டி என்ன, பிஜிஆர் எனர்ஜியோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாம கூட இந்த மாதிரி ஒரு அரசு வந்து ஒரு நிறுவனத்திற்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்கன்னா இந்த அரசை கார்ப்பரேட் அரசு என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இது ஊழலுடைய துவக்கம் தான். இதே போல தமிழகத்திலே அனைத்து துறைகளிலும் கூட ஒரு குடும்பம் தன்னுடைய கையை காட்ட ஆரம்பித்து விட்டது. அது ரியல் எஸ்டேட்டிலிருந்து எனர்ஜி கம்பெனியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட சென்று கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலம்தான் சாட்சி சொல்லும். இதற்கு முன்பு இதே போல அவர்கள் அதிரடியாக செய்துதான் 2006 11 தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் மின்வெட்டு மாநிலமாக மாறியது. வேலை செய்ய தெரியாதவங்களுக்கு அதிக காசுக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் எடுத்த பின்பு கூட அந்த வேலையை முடிக்க முடியாமல் இதே பிஜிஆர் எனர்ஜி மேட்டூர்ல பிளான்ட் லோடு ஃபேக்டரி 70% கீழே ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே தெர்மல் பவர் ஸ்டேஷன் 80% மேல PLF இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் 2006 11 வரை வந்த மிக கடுமையான மின்வெட்டு. இப்போது இவர்கள் இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் தமிழகத்தில் இந்த சம்மர்ல இருந்து வருகின்ற ஏப்ரல் மேலிருந்து மறுபடியும் மிகப்பெரிய மின்வெட்டை தமிழகம் சந்திக்க ஆரம்பிக்கும். அதற்கான அச்சாரத்தை இவர்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். நாம் நேற்று சொல்லியது போல அவங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும், என்னதான் அவங்க புதுசா பேப்பர் எடுத்துட்டு வந்து காமிச்சாலும் கூட அவர்களுக்கு தெளிவாக தெரியும்
3% குறைங்கன்னு சொல்லி கூட 5 மாத காலம் செய்ய முடியாத ஒரு கம்பெனி 21/11/2020 குறைங்கன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லி இருந்தால் எதற்காக ஏப்ரல் மாதம் வரை 5 மாத காலம் அந்த 3% கூட கட்ட முடியாத அளவுக்கு பணம் இல்லாத ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற தெளிவு மக்களுக்கு தேவை. அதை பத்திரிகை நண்பர்கள் வரப்போகின்ற நேரத்தில் கூட நீங்க சந்திப்பில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவர் ஒரு பிஜிஆர் கம்பெனியினுடைய ஒரு ஊழியனாக பேசுவதை விட தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பிஜிஆர் எனர்ஜி இந்த கம்பெனிக்கு முதல்ல இந்த டெண்டர் போனது லேண்ட்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. லேண்ட்கோ அப்படிங்கிற கம்பெனிக்கு இந்த எண்ணூர் பவர் ப்ராஜெக்டுடைய டெண்டர் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்கோ அப்படிங்கிற கம்பெனியும் திவால் ஆயிருது. 5421 கோடி ரூபாய்க்கு 2014 அதிமுக ஆட்சியில் லேண்ட்கோங்கிற கம்பெனி எடுத்து அந்த லேண்ட்கோங்கிற கம்பெனி திவால் ஆகி 2018 ஏப்ரல் 9 கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகுது. அதன் பின்னாடி ரீபிட் கூப்பிடுறாங்க. ரீபிட்டுக்கு பிஜிஆர் பெல் இரண்டும் கூட வருது. அதில் பெல் நான் சொன்னது போல 4500 கோடி ரூபாய் கோட் பண்றாங்க. பிஜிஆர் 4442 கோடி ரூபாய் கோட் பண்றாங்க. 58 கோடி ரூபாய் குறைவு. அதற்காக பிஜிஆருக்கு போகுது. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, எதற்காக 2018 பிஜிஆர் எனர்ஜி அது கிடைச்சது கான்ட்ராக்ட்? அது ஒரு கேள்விதான், நியாயமான கேள்விதான். அதை நம்ம மறைக்க கூடாது, அதையும் கேட்கணும். அதன் பின்பு பிஜிஆர் எனர்ஜினால முடியாதுன்னு டான்ஜெட்கோ கண்டுபிடிச்ச பின்பு அது வேண்டாம் என்று நிராகரித்த பிறகு மறுபடியும் திமுக அரசு எதற்காக இத்தனை கோல்மாலை செஞ்சு பிஜிஆர் கொடுக்கும்? பத்திரிகை நண்பர் கேட்பதும் சரியான கேள்விதான். எதற்காக 2018 முதல்ல கான்ட்ராக்ட் திவாலான லேங்கோவை தூக்கி மறுபடியும் திவாலாக போற பிஜிஆர் கொடுக்குறீங்க? அது முதல் கேள்வி, உண்மை. அதன் பின்பு டான்ஜெட்கோ அந்த கம்பெனி சரியில்லைன்னு கண்டுபிடிச்சு நிராகரிச்ச பின்பு எதற்காக திமுக வந்த பின்பு நீங்களும் பேக் டோர்ல மறுபடியும் இந்த கம்பெனியை மறுபடியும் கொண்டு மறுபடியும் இந்த கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு? ஆனா உங்களுக்கு தெரியும், நான் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்திற்கு முன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இதே பிஜிஆரை பத்தி பேசியிருந்தேன். ஏன்னா அப்பவே இதற்கான வேலையை ஆரம்பித்து அந்த கம்பெனியினுடைய ஈக்விட்டியிலிருந்து கேஷ் ஃப்ளோலிருந்து அனைத்தையும் சரி செய்து இந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியாக காட்டி அதன் மூலமாக கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு அனைத்து வேலையும் ஆரம்பித்து விட்டார்கள் என்ற தகவல் வந்த பின்பு உடனடியாக நான் நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் நண்பர் மூலமாக நான் சொன்னேன், என் போன் கொடுங்க. அப்பொழுதே ஆரம்பித்த ஒரு பிரச்சனை. அதை தொடர்ச்சியாக ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு அன்னைக்கே பிஜிஆர் அவங்க இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை என்பது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் மறுபடியும் இதே கம்பெனிக்கு மறுபடியும் நாங்கள் 4472 கோடி ரூபாய்க்கு மறுபடியும் கான்ட்ராக்ட் கொடுப்போம் என்று சொல்லி விதண்டாவாதமாக இப்போது கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுதுதான் நாம் இந்த பழைய ஸ்டோரி எல்லாமே பண்ணணும். குறிப்பாக 2016, 17, 18 இருந்தே இந்த பிஜிஆரை பொறுத்தவரை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக இப்பொழுது கட்ட முடியாத திவாலான கம்பெனிக்கு ஏன் மறுபடியும் ஃபேவர் பண்றீங்க அப்படிங்கறதையும் விசாரிக்கணும். முழுமையாக விசாரிக்கும் பொழுதுதான் இதுக்கு வேணும்னா தமிழக அரசு தைரியம் இருக்கு, நாங்க நேர்மையா இருக்கோம்னா 1 மேன் என்கொயரி கமிட்டி போட்டோம். ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவர்கள் வேல்யூ ரொம்ப அதிகம், 4400 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கு. ஓய்வு பெற்ற 1 மேன் நீதிபதியை போட்டுட்டோம், பப்ளிக் ஹியரிங் வைக்கட்டும், அதுல எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணட்டும். என்னை பொறுத்தவரை அனைத்து விஷயத்தையும் கூட முழுமையாக அந்த 1 மேன் என்கொயரி கமிட்டி, தமிழக மக்களுடைய பணம் நாசமாக கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இது இந்த அரசு அந்த அரசு என்று சொல்வதை விட முழுமையாக யாரெல்லாம் இந்த பிஜிஆரை பொறுத்தவரை தவறு செய்து 2006 இருந்து மேட்டூர்ல இருந்து இந்த கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா தொடர்ச்சியாக சிஸ்டத்தை கேம் பண்ணி பணத்தின் மூலமாக அதிகாரிகளை அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கி ஒரு கம்பெனி 15 ஆண்டு காலம் பெர்ஃபார்மன்ஸே இல்லாம குறிப்பாக நம்முடைய பவர் செக்டரை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்குன்னா அது பிஜிஆர் தான். இதற்கு இந்த அரசு இவ்வளவு தூரம் டிஃபெண்ட் பண்றதை விட 1 மேன் என்கொயரி கமிட்டியை போட்டு பப்ளிக் ஹியரிங் வச்சு டேட்டாவை வாங்கி அதை விசாரிக்கட்டும், அதுல என்ன வருதோ ஏத்துக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய இபி மினிஸ்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிஜிஆர் எனர்ஜியினுடைய கம்பெனியில் வேலை செய்கின்ற ஒரு நபர் போல பேசுறாரோ
அவரும் கூட பிஜிஆர் எனர்ஜி கான்ட்ராக்ட் கொடுத்த அடுத்த நாள் மார்ச் 9ஆம் தேதி கொடுத்தாங்க. அடுத்த நாள் மார்ச் 10ஆம் தேதி இதே டான்ஜெட்கோவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு கரூர் நாமக்கல் இருக்கக்கூடிய திருமலை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இருளப்பாளையம் வில்லேஜில் ஒரு கம்பெனியில் போய் ரைடு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியினுடைய டாரிஃபை மாற்றி 3B டாரிஃப் பதிலாக கமர்ஷியல் டாரிஃபில் அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு. டான்ஜெட்கோவுடைய லாஸ் மட்டும் 25 லட்சம் டான்ஜெட்கோக்கு, ஏன்னா அந்த டாரிஃபை மாற்றி இயங்குறாங்கன்னு. அப்போ இபி மினிஸ்டர் ட்ரிச்சிக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் மதுரை என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ரைடு நடக்க அந்த ரைடு நிறுத்தியதற்கான காரணம் என்ன? 25 லட்சம் ரூபாய் பெனால்டி போட வேண்டிய இடத்துல பெனால்டி குறைவாக போட்டதற்கான காரணம் என்ன? அதனால இபி மினிஸ்டர் வந்து முதல்ல பிஜிஆர் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவருடைய பதவியை ஒழுங்காக வேலை செய்கின்றார்களா? குறிப்பாக பிஜிஆர் கான்ட்ராக்ட் கொடுத்த அதே மார்ச் 10ஆம் தேதி அடுத்த நாள் திருமலை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருளபாளையம் வில்லேஜ் நாமக்கல்ல ரைடு பண்ண போன டான்ஜெட்கோ என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கை ஏன் தடுத்து நிறுத்தினார்? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ் ஏற்படுத்திய அந்த கம்பெனி இவருடைய உறவினர் நண்பர் கரூரை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எதற்காக தடுத்து நிறுத்தப்பட்டது? இபி ஏன் லாஸா இருக்குன்னா இதனால தான் இபி லாஸா இருக்கு. ஒருத்தரும் ஃபேவரட்டிசம், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல ஃபேவரட்டிசம், கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல ஃபேவரட்டிசம், யாராச்சும் டாரிஃப் மீட்டரை மாத்தி பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்மியா வர்ற டாரிஃப்ல வச்சு ஓட்டினாங்கன்னா டான்ஜெட்கோவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு ரைடு பண்றதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, மாசம் கலெக்ஷன் போட்டுக்கிறது. இது அனைத்தையும் கூட இந்த அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டு அதுக்கப்புறம் 4472 கோடி ரூபாய் சமாச்சாரத்தை பத்தி பேசுறோம். செபி மட்டும் தானே பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டாக் பிரைஸ் அப்நார்மல் மூவ்மெண்ட், குறிப்பாக பிஜிஆருக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிந்த மனிதர்கள் பிஜிஆர் ஸ்டாக் பிரைஸை வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலமாக கீழே மற்றும் போன ஸ்டாக் இது. 5 வருஷமா ஒன்லி லாஸ். இப்ப 106 ரூபாய். கடந்த 10 நாட்கள்ல மட்டும் 50% இந்த கம்பெனியினுடைய பங்கு உயர்ந்திருக்கிறது. அதனால செபியை பொறுத்தவரை இந்த இன்சைடர் இன்சைடர் ட்ரேடிங், யாராவது இன்ஃபர்மேஷனை வச்சு விலைக்கு வித்தாகலான்னு செபி பார்க்க முடியும். ஆனா இது முழுவதுமாக பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த லோனாக இருந்தாலும் கூட மாநில அரசு டான்ஜெட்கோ, மாநில அரசினுடைய அதிகாரிகள், குறிப்பாக சீஃப் இன்ஜினியர் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டான்ஜெட்கோ, அவர் தான் அதனுடைய டெண்டர் ஆஃபீஸராக இருக்கார். அதனால் இது முழுமையாக மாநில அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அவங்க 1 மேன் கமிஷன், ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை போட்டு இந்த கம்பெனியினுடைய ஆதியிலிருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல இருந்து எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வரைக்கும் பண்ணணும். ஏன்னா நீங்க பண்ணல அப்படின்னா மறுபடியும் 5 வருடம் கழித்து மறுபடியும் இன்னொரு பெரிய கான்ட்ராக்ட் அவங்க வாங்கத்தான் போறாங்க. அதன் மூலமா சிஸ்டத்தை ஏமாத்தத்தான் போறாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அமைச்சர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட முடியும், தயவு செஞ்சு எடுங்க, காத்து கொண்டிருக்கின்றேன். அது நீங்க டிஃபமேஷன் சூட்டு போட்டாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க, உங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்காக நான் காத்திருப்பேன் என்றும் கூட பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு, அதாவது ஊழல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கட்டி கேட்க ஆரம்பித்தால் இப்படித்தான் நீங்கள் சிறைக்கு அனுப்புவேன் என்று சொன்னால் தயவு செஞ்சு அனுப்புங்க. சந்தோஷமா சிறைக்கு போயிட்டு மறுபடியும் உங்களுடைய ஊழலை ஒரு விஷயமாக வெளியே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் பத்திரிகையாளர் நண்பர் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நீங்க மட்டும் ஆட்சியில் இல்லை, நாங்களும் ஆட்சியில் இருக்கின்றோம் என்பதையும் இந்த அமைச்சருக்கும் இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அதையும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது வர வர பாப்பனே, நான் சொல்றதெல்லாம் இன்கொயரி எல்லாம் வரும். குறிப்பாக இது மிக முக்கியமான ஆதாரம் என்பது 2020 டிசம்பர் குவார்டர்ல பிஜிஆர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அது வெளியே வரணும். ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு பேங்க் கேரண்டி கூட கொடுக்க முடியாத கம்பெனிக்கு யார் ஈக்விட்டிக்கு பணம் கொடுத்தாங்க, யார் வந்து பேங்க்குக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே ஃபோரன்சிக் ஆடிட் மூலமாக தான் வரும். இப்போ நான் சொன்ன இவ்வளவு டேட்டா வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக முறைகேடு நடந்திருக்கிறது. எந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், இவங்க எல்லாமே ரொம்ப உஷாரு. எதுக்கெல்லாம் அடிக்கடி துபாய் போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு அடிக்கடி துபாய் போறாங்க, எதுக்கு அடிக்கடி தமிழக அரசியல்வாதிகள் வந்து ஆஃப்ஷோர் கம்பெனி போறாங்கன்னு தெரியும். இதெல்லாமே மல்டிபிள் ஆஃப்ஷோர் கம்பெனி மூலமாக பணத்தை ரீரூட் பண்ணி அதெல்லாம் வேற வேற பேர் உள்ள கொண்டு வர்றாங்க. இது வந்து ரொம்ப தீவிரமாக, தீர்க்கமாக, ஆணித்தரமாக
இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கூட சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். நம்மளுடைய நிறைய அமைச்சர்கள் நான் சொல்றேன், ஆவின் ஸ்கேம் பேசணும், பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஸ்வீட் ஸ்கேம்லேருந்து ஆரம்பித்து டிரான்ஸ்போர்ட் இதில் பேசணும். அதன் பின்பு நம்முடைய கோவில் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதன் பின்பு இபியை பற்றி பேசுகிறோம், எல்லாத்த பற்றி பேசுகிறோம். யாரெல்லாம் பணம் சம்பாதித்து அதன் மூலமாக அந்த பணத்தை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஜனநாயகத்தை முடித்து விடலாம், அதன் மூலமாக ஜனநாயகமே இல்லாமல் பண அரசியலை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்யலாம் என்று திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக 4-5 பேரத்தை களத்தில் இறக்கியிருக்காங்க. எந்தெந்த ஊழல் நம்ம கவனத்துக்கு வருதோ அந்த அனைத்து ஊழலையும் கூட நேரடியாக சொல்லிக்கொண்டே வருகின்றோம். எல்லா அமைச்சரை பத்தி தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும்தாங்க நான் பேசுறேன், வேற எந்த கட்சி இதை பத்தி பேசுது நீங்களே சொல்லுங்க. நேற்று பேசணுங்கண்ணா, நேற்று நம்ம பேசணும் சென்னையில். இது 2-3 விஷயத்தை நாங்கள் பண்ண போறோம். ஒன்று நாளை முதலமைச்சருக்கு இது அனைத்தும் கூட ஆதாரமாக ஒரு கடிதமாக எழுத இருக்கின்றோம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு. ஒன்று. இரண்டாவது, செபி அவர்களுக்கு இந்த கம்பெனி இன்வெஸ்டிகேட் செய்து குறிப்பாக இந்த இன்சைடர் ட்ரேடிங் எப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் வெளியே போச்சு அப்படின்னு பண்ணணும். பட் ஒரு பிரிலிமினரி எஃப்ஐஆரோ ஒரு அரசு ஆரம்பிக்கும் பொழுது காவல்துறைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது இந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட்லாம் சம்மன் பண்றது. பேங்க் டீடைல்ஸு, ஸ்டேட்மெண்ட்டு, இந்த 2018 நடந்த இந்த கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் குறிப்பாக ஏன் கேன்சல் பண்ணி 6 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு காவல்துறை எஃப்ஐஆர் முடிந்த பின்பு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசுறாங்க, அதாவது எல்லா கட்சியிலும் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு டிவிஎஸ்சி ரைடெல்லாம் நடத்துது. டிவிஎஸ்சி உண்மையாலுமே ரைடு நடத்தணும்னா பிஜிஆர் மேல தான் ரைடு நடத்தணும். பிஜிஆர் மேல ரைடு நடத்தினா இந்த அரசு நேர்மையான அரசு, நாணயமான அரசு, அனைவருக்குமான அரசு அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். அதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க சார். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் ப்ராஜெக்ட் என்டிபிசியில், பவர் கிரிட்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இது பேரலா பவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பவர் ரிஃபார்ம்ல ஒரு ஸ்டேட்டோட ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டை 3ஆ பிரிச்சாங்க, உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடக்ஷன், அதெல்லாமே மார்க்கெட்டிங்னு. அதனால மாநிலத்திற்கு முழுமையாக இதில் அதிகாரம் இருக்கிறது, மாநிலத்துக்கு முழுமையாக அதிகாரம் இருக்கிறது. டான்ஜெட்கோ என்பது முழுமையாக மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழே இயங்குவது. அவர்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதை முறைப்படி அதிமுக அரசே பிஜிஆர் பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கணும், முறைப்படி அவங்க அப்பவே பண்ணிருக்கணும். இரண்டாவது, டான்ஜெட்கோ கேன்சல் பண்ணாங்க, சந்தோஷம். ஏப்ரல் 28 முறைப்படி திமுக ஆட்சி அமைத்தவுடன் இதை பண்ணிருக்கணும் முறைப்படி. இவங்க அப்பவே பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டிய கம்பெனி பிளாக் லிஸ்ட் செய்யாத காரணத்தினால் மறுபடியும் சிஸ்டத்தை ஏமாத்தி மறுபடியும் மறுபடியும் இவ்வளவு பெரிய ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை வாங்கியிருக்காங்க. நான் எப்ப அரசியலுக்கு நான் எப்போது மாநில பொறுப்புக்கு அமர்ந்திருக்கின்றனோ நான் நேர்மையாக எனக்கு எங்கேயெல்லாம் ஊழல் தென்படுகிறதோ நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து. அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அனைவரும் கூட பல இடத்துல பல விஷயங்களை பேசியிருக்கின்றார்கள். பட் குறிப்பாக இந்த கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, எப்போது நான் பொறுப்புக்கு வந்தேனோ அப்பொழுதிலிருந்து ஊழல் என்கின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நான் பொறுப்புக்கு வந்தது அதான் நான் எங்கிட்ட கேட்டீங்க, அதை சொன்னேன். ரெண்டாவது, பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர்கள் பல காலகட்டத்திலே பேசியிருக்கின்றார்கள், ஊழலை பத்தி எல்லாமே பேசியிருக்கிறாங்க. யார் ஊழல் செய்தாலும் கூட தவறுதான், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஊழல் என்பது மலியத்தான் இந்த ஜனநாயகம் செத்து போகுது. ஜனநாயகம் செத்து போச்சுன்னா இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி நேர்மையான முறையில் ஒரு தேர்தலை நடத்தி அதற்கு ஒரு எம்எல்ஏ எம்பியை நீங்க தேர்ந்தெடுத்து மக்களுக்கு என்ன பண்ணி நடக்கும்? எல்லா ஊழலுக்குரிய ஊற்றுக்கண்ணே கார்பரேட் கரப்ஷன். கார்பரேட் கரப்ஷன் தான் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. அதுல ஜெனரேட் ஆகிற கேஷ் ஒரு 10 எம்பி தொகுதி, ஒரு 40 எம்எல்ஏ தொகுதியை முழுமையாக கவனிக்கக்கூடிய கேஷ கார்பரேட் கரப்ஷன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகும். அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை the cost of doing business நேற்று ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசணும். எத்தனை நண்பர்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. 20%, 22% கப்பம் கட்டித்தான்
ஒரு நிறுவனம் இங்கே தொழில் தொடங்க முடியும் என்றால் தமிழகத்தினுடைய நிலைமை என்னாகுன்னு யோசிச்சுப்பார். ஏன்னா 3-4 வருடங்கள் கழித்து போகும்பொழுது தெலங்கானா நம்ம கான்ட்ராக்டை பிடிச்சிட்டு போறான், கர்நாடகா வாங்குறான், பூனேக்காரன் வாங்குறான், மகாராஷ்டிராக்காரன் நமக்கு வர்ற மேனுஃபேக்சரிங்கை டைவர்ட் பண்ணிட்டு போறான். அங்கெல்லாம் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. 22% பணம் கொடுத்து நீங்களே உங்க நண்பர்கள்ட்ட கேளுங்க, பத்திரிகையாளர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. தமிழ்நாட்டில் கன்வர்ஷனுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 12 ரூபா 15 ரூபாய்க்கு குறையாம கொடுத்து யாராச்சும் லேண்ட் கன்வர்ஷன் நடக்குதான்னு நீங்க கேளுங்க. எப்படி ஒரு தொழில்துறை இங்கே தலைங்கும்? எப்படி அது நடக்கும்? நம்ம கரப்ஷனை நாமளே பேசலாம், யார் பேசுவாங்க? இந்த காலத்தில் நம்ம கரப்ஷனை பேசினா யாருன்னா பேசுவாங்க? அனைத்து இடத்திலும் கூட கரப்ஷன் என்பது ஆரம்பித்து விட்டது, வெளிப்படையாக தெரியுது. இது நாம் இப்ப நிறுத்தலாம், எப்பவுமே நிறுத்தாது. அதில் நீங்க கேட்ட கேள்வி, யாரு தவறு செய்திருந்தாலும் கூட தண்டிக்கப்பட வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி. ஊழலை பொறுத்தவரை தயவு தாட்சண்யம் இல்லாமல் இந்த அரசு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல டிவிஎஸ்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா முதல்வரை பொறுத்தவரை யூ ஆல்வேஸ் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட். அண்ணா நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. முதல்வருக்கு தெரியப்படுத்துகின்றோம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. நீங்க இன்டர்னல் என்கொயரி போடுறீங்களா, நாங்க சொன்னது போல ஒரு 1 மேன் கமிஷனை வச்சு நீங்க என்கொயரி போடுறீங்களா, இந்த கம்பெனியினுடைய 15 ஆண்டு காலம் சரித்திரத்தை எடுத்து என்கொயரி பண்ணுங்க, அதுல கண்டுபிடிங்க. அப்பட்டமாக ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கெப்பாசிட்டியே இல்லைன்னு தெரிந்த பின்பு ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறது எந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையில்? இத்தனை கம்பெனி சைடில் இருக்கு, எல்லாருடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டி பெட்டராக இருக்கும் பொழுது நீங்க இந்த கம்பெனியை ஃபேவர் பண்ண வேண்டிய ரகசியம் என்ன? நீங்கன்னா டிஎன்இபி டான்ஜெட்கோ போர்டு, அதை முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை. ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை முதல்வர் எடுக்கிறாரான்னு பார்க்கலாம், நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறாரான்னு பார்க்கலாம். சார், கோவையில் வானதி சீனிவாசன், குமரியில் எம்ஆர் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றது, அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக செலவு பண்ணது, இதெல்லாம் நேர்மையான காசுன்னு சொல்றீங்களா? எல்லாம் நேர்மையான காசுங்கண்ணா, எப்படி நேர்மையான காசு. என் கூட வாங்க, அடுத்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது 2024 சகோதரர் என் கூட பயணம் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தலை முழுமையாக சகோதரர் பார்க்கணும். எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தலை நடத்துகிறங்கிற முழு ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். முழுமையா நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டு தமிழ்நாட்டுக்கு மாடலா அதை காட்டுங்க. ஏன்னா உங்க பேர் எனக்கு தெரியாது, கண்டிப்பா நான் சகோதரருக்கு இப்ப நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்ற வார்த்தை, என் கூட பயணம் பண்றதுக்கு உங்களுக்கு முழு அனுமதி இருக்கு. நீங்க அந்த தேர்தலை முழுமையாக பார்த்து அந்த மாடல்ல தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரியா காட்டுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். திராவிட கட்சிகள் மாதிரி பாஜகவும் காசு கொடுத்து தான் தேர்தலில் நிற்கிறது. வேட்பாளர் நிறுத்தலிருந்து பொதுமக்கள் வாக்குக்காக பணம் கொடுக்குற வரைக்கும் பாஜகவும் திராவிட கட்சிகளுக்கு இணையானது கருத்து. அப்படி நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு வேட்பாளர் தேர்வுக்கும் கூட மற்ற கட்சிகளை போல 50 லட்சத்து அட்வான்ஸ் கொடு, 30 லட்சம் அட்வான்ஸ் கொடு, அந்த மாதிரி யாரையுமே கேட்டு சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சி இது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் அந்த படிவம் வாங்குவதற்கு 1600 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் பணம் என்ன இருக்கோ அதைத்தான் முறைப்படி நம்முடைய மாநில அலுவலகத்துக்கு செலுத்திவிட்டு அவர்கள் பங்கேற்கலாம். இதில் இரண்டாவது, எல்லோ வேட்பாளர்களையும் கூட நாங்கள் அறிவுறுத்துவது, உங்களுடைய உழைப்பு, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய திட்டத்தினுடைய ரீச், அது வைத்துதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு. ஆங்காங்கே ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க, இங்க இந்த மாதிரி பண்ணார், அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்ச்சர் கிடையாது, நம்ம கட்சியினுடைய கல்ச்சர் கிடையாது. ஏன்னா ஒரு 6000-7000 வேட்பாளர்கள் இருக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் இங்கங்க பண்ணா கூட கட்சியை பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா நாங்க அப்படித்தான் வரணும்னு நினைக்கிறோம். நாங்க இவங்க பண்ற அதே தப்ப நாங்களும் பண்ணி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அப்ப எங்கனால என்ன ஒரு மாற்று அரசியலை கொடுக்க முடியும்? எங்களால எந்த மாற்று அரசியலும் கொடுக்க முடியாது. அவங்க பண்ண அதே தப்ப நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் கேஷ் ஜெனரேட் பண்ணணும், நீங்களும் கார்பரேட் கரப்ஷன் பண்ணணும், நீங்களும் அந்த மாதிரி நடத்தணும். அதே பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்கே நம்முடைய வேட்பாளரை நிறுத்தும் பொழுது மிக தெளிவாக சொல்லுகின்றோம், உங்களை நம்பி மட்டும் களத்தில் இறங்க, மிச்சவங்க எல்லாம் உங்களை சுத்தி பணம் கொடுக்குறாங்கன்னா கூட நீங்க நேர்மையா இருங்கன்னு. அதை தாண்டி சில இடத்தில் நடந்திருக்கலாம். ஏன்னா நீங்க நேற்று ஒரு பத்திரிகை நண்பர்கள் சொன்னாங்க, எங்கே எல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அது எதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி அதை ஆதரிக்காது, அங்கீகரிக்காது. அரசு திட்டங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் கூட நிதி வசூல் செய்யவில்லை. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நமோ ஆப் என்பது குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்.
இதை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் இதை செல்ஃபோனில் வச்சுக்கலாம். அதில் மைக்ரோ டொனேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கு. மைக்ரோ டொனேஷன்னா இந்த கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 ரூபாய், 50 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் 4 லெக்கத்தில் நீங்கள் பணம் கொடுக்கலாம். அது ஆன்லைன் மூலமாக தான் கொடுக்கணும், கேஷாக கொடுக்கக்கூடாது. இது அனைத்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம். 5 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் யார் வேணாலும் கொடுக்கலாம். அதுல பாரதிய ஜனதா கட்சி நீங்க இத்தனை நாளா தமிழ்நாட்டில் பாக்குறீங்களான்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி சொந்தமாக தொடர்ச்சியாக ஆர்கனைசேஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்வச்ச பாரத் பணிகள் பாரதிய ஜனதா கட்சி நாங்களாகவே செய்வோம். எல்லா இடத்துலையும் எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய ஆட்கள். உதாரணத்துக்கு 5 நாட்களுக்கு முன்பு ஸ்வச்ச பாரத் பணி செய்தோம். தமிழகத்தில் நாங்கள் 4 மாநிலத்தில் ஜெயிச்சதற்காக நம்முடைய தொண்டர்கள் அனைவருமே தமிழகம் முழுவதும் ஸ்வச்ச பாரத் செஞ்சாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, செல்போன்ல, ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ எங்களுடைய வாலண்டியர் குரூப் நாங்க வீடு வீடா போய் கீழே போய் பார்ப்போம். யாராச்சும் குழந்தை இந்த ஃபார்மல் நெட்வொர்க்குள்ள வராம ஸ்கூலுக்கு போகாம இருந்தா நாங்களே அதை மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் சொல்லுவோம். வேக்சினேஷன் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 16,000 கட்சி வாலண்டியர்ஸ், 16,000 வாலண்டியர்ஸ் வீடு வீடாக சென்று யாரு 2 ஊசி போடல அப்படின்னு கேட்டு அந்த டீட்டெயில லோக்கல் செவிலியருக்கு சொன்னோம். இது அனைத்தும் என்னங்கன்னா, இது அரசு கிடையாது, ஒரு கட்சி இது அனைத்தையும் செய்யுது. ஏன்னா அரசு எல்லாம் தாண்டி நீங்க சொல்ற ஸ்வச்ச பாரத் அப்படிங்கிறது, ஸ்வச்ச பாரத்ங்கிறது நீங்களும் ஸ்வச்ச பாரத் பண்ணணும், நானும் பண்ணணும், அவரும் பண்ணணும். ஒரு குழந்தை, இது மத்திய அரசுடைய அதிகாரி செய்யணும்னு இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சோசியல் சர்வீஸா இது பல காலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இது கட்சியில இதற்கும் எந்த ஒரு அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னுடைய வாலண்டியர் 16,000 பேரு யாரெல்லாம் தடுப்பூசி போடல அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறானா அதற்கான பணம் எங்கே இருந்து வரும்? நம்ம கட்சியோட வாலண்டியர் எல்லா வீட்டில் போய் பாஜக சிம்பிள் போட்டு, ஒரு தாமரை சிம்பிள் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்னா இந்த வீட்டில் 4 பேரும் 2 டோஸ் தடுப்பூசி போட்டாங்கன்னு அர்த்தம். தடுப்பூசி போடலி நாங்க போய் செவிலியர்கிட்ட போய் சொல்றோம், அக்கா இந்த வீட்டில் தடுப்பூசி போடல, நீங்க போய் கூட்டிட்டு போய் போட்டுக்கான்னு நாங்க சொல்றோம். இந்த ப்ராசஸ கட்சி செய்யுது. அப்ப இந்த ஸ்டிக்கர் யாரு பிரிண்ட் பண்ணுவா? கட்சி தானே பிரிண்ட் பண்ணுது. அது எங்க வேலை தானே, அது சமுதாய பண்ணி தானே. இப்ப ஸ்வச்ச பாரத் முந்தானே தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்வச்ச பாரத் பண்றாங்க. உங்க இடத்த சுத்தமா வைங்க, நீர்நிலைகளை சுத்தமா வைங்க, உங்க கோயில்ல சுத்தமா வைங்க, சர்ச்சை சுத்தமா வைங்க, மாஸ்க சுத்தமா வைங்கன்னு போய் நம்ம ஆளுக போய் சுத்தம் பண்றாங்க. காலையில பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாக இணைந்து சாப்பிடுறாங்க, ஒரு டீ குடிக்கிறாங்க. அதற்கான காசு யார் கொடுக்கணும்? அந்த ஸ்வச்ச பாரத் வாலண்டியர்ஸ் கொடுப்பாங்க, அல்லது அங்க இருக்கக்கூடிய பாக்கெட்ல இருந்து கொடுப்பாங்க. கட்சி நன்கொடை. ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் யாரு கட்சிக்கு டொனேட் பண்றாங்களோ அந்த மனிதனுக்கே உரிமை இருக்கிறது அந்த பணத்தை இந்த கட்சி எதற்காக எங்கே செலவு செய்ய வேண்டும் என்று. இது ஸ்வச்ச பாரத் ஆக்டிவிட்டிக்காக பாரதிய ஜனதா கட்சி தனியா போய் வேலை செய்யணும்னா என் பணத்தை பயன்படுத்திக்கங்க. ஹெல்த் வாலண்டியரா போய் உங்க பாட்டுக்கு பண்றீங்கன்னா என் பணத்தை பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக என்ஜிஓ அவங்களுக்கு ஏதாச்சும் போய் நீங்க பண்றீங்கன்னா என் பணத்தை பயன்படுத்திக்கங்க. யாரு பணம் கொடுக்கின்றார்களோ அவர்களே முடிவு செய்கின்றார்கள் அந்த பணம் இந்த கட்சி எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மோடிஜியிலிருந்து, தமிழ்நாடு முதலமைச்சரிலிருந்து அவங்களே சொல்றாங்க, எல்லா கட்சிகளும் போய் 100% வேக்சினேஷன் ரேட்டுக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் சோசியல் சர்வீஸா கொரோனா காலகட்டத்திலையும் வேலை செய்வோம், கொரோனா 1லயும் போய் சாப்பாடு கொடுப்போம், உணவு கொடுப்போம், கொரோனா 2லயும் வேலை செய்வோம், உணவு கொடுப்போம். இதெல்லாத்தையும் நீங்க கட்சியா பார்க்கணும். ஏன்னா அந்த கட்சி மத்த கட்சி மாதிரி பார்க்காதீங்க. மத்த கட்சி அரசியலப்ப வெளியே வருவாங்க, எலெக்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 365 நாட்களுமே பணி இருக்கு. அதே போல இந்த நமோ ஆப்ல பணம் கொடுத்த ஒரு மனிதருமே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பணம் கொடுக்குறாங்க. நீ புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க இப்ப நமோ ஆப் ஓபன் பண்ணா, இப்ப நான் டெமோ காட்டுறேன், நீங்க அதை ஓபன் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி அது கட்சி எதற்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீங்க அதுக்கு அத்தரைஸ் பண்ணி நீங்க பணம் கொடுக்குறீங்க. 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அப்படி இருக்கும் பொழுது எங்கே இருந்து பிரச்சனை வந்தது? இது இந்தியாவுடைய வளர்ச்சி குதிரைக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனாலதான் 4 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு. அதனாலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 37 கோடி மக்களுடைய வாக்கை பெற்று பிரதமரா இருக்கிறாரு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தானே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு.
கோயில்ல வந்து சமீபத்துல போலியோ பத்திரப்பதிவு செஞ்ச ஒரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனா அந்த வாங்கினவர் மேலையும் விற்றோர் மேலையும் எந்த நடவடிக்கை எடுக்கணும் அரசு அதிகாரிகள் எந்த ஒரு வழக்கு போடல. இதை பாஜக இது கண்டுக்காம இருக்காங்க. மதுரை மாவட்டத்துல இவ்வளவு சம்பவம் வந்து அஞ்சு ஏக்கர். எனக்கு இப்பதான் எனக்கு தெரியுதுங்கன்னா நான் கண்டிப்பா தலைவர்கிட்ட கேட்கறேன். இல்ல நீங்க சொன்ன இந்த கேஸ் எனக்கு இப்பதான் கவனத்துக்கு வருது. பாஜக வந்து தேவையை பயன்படுத்திக்கிறாங்க, தேவையில்லை கண்டுக்காம இருக்காங்க, அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க பார்த்து பயப்படுறாங்க போட்டோ இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா இல்ல நீங்க சொல்ற விஷயமா எனக்கு இப்பதான் தெரியும். ஆனால் நிச்சயமா நான் கட்சி நிர்வாகிகள்கிட்ட தலைவர்கிட்ட கேட்டுட்டு மேபி அடுத்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது உங்களுக்கு பதில் சொல்றேன். அவர் என்ன கெடு கொடுக்கறதுக்கு பிரம்மனா? சார் பிக் டிக்கெட் செலிபிரிட்டி விட நம்மளுடைய போக்கஸ் பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட்ஸ்ல கட்சி வளரணும்னு நினைக்கிறோம். பெரிய ஆட்கள் வேணும், அதே நேரத்தில் டெய்லியும் நிறைய மனிதர்கள் அங்கங்க சேரும் பொழுது அமைப்பு பலப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நிறைய நண்பர்கள் பூத் அளவில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் தினமும் கூட. 10 நன்றிங்கண்ணா.